இன்று முதல் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே வருகிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இங்கே ஆவியாக வந்திருக்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். எதற்காகவென்றால் நீ ஆசீர்வாதமாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு வரக்கூடிய மேன்மையை, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எந்த எதிர் சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் இன்று இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இங்கிருந்து புறப்பட்டு வருகிற பாடல்கள், ஆராதனைகள், வார்த்தைகள் எல்லாவற்றிலும் அவருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட போகிறது.